பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சார்ந்த பொறுப்பாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு நேரிலே வந்து வேட்பாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். 17ஆம் தேதி பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, அரூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் திடுமென நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும் என்கிற கட்டாயம் உருவாகிவிட்டது. இப்போது நான் புதுதில்லியில் இருந்துதான் பேசுகிறேன். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்டாயம் இதில் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு சூழல் உருவானது. ஆகவே என்னால் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு வர இயலவில்லை. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். மதிப்பிற்குரிய மேனாள் அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட முன்மாதிரி ஆட்சி தொடர வேண்டும். அவர் கடந்த 5 ஆண்டுகளாக செய்த அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாரதிய ஜனதா சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது. பெரியார் அரசியலையோ புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலையோ ஏற்காத ஒரு கட்சி. திராவிட அரசியலை முழுமையாக வெறுக்கிற கட்சி. இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்பி வருகிற கட்சி. சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற கட்சி. மத அடிப்படையில் மக்களுக்கு இடையில் முரண்பாடுகளை கூர்தீட்டி அவர்களுக்கு இடையிலான பகைமையை திட்டமிட்டு வளர்க்கிற கட்சி.